தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் டேனியல், சொல்லுங்க. சார், இப்ப அமித்ஷா அவருடைய வருகை தமிழகத்திற்கு வர இருக்கிறார். இந்த அமித்ஷாவுடைய வருகை, ஏன்னா பீகார் எலெக்ஷன் முடிச்சுட்டு தான் தமிழ்நாட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நீங்கள் முன்பே சொன்னீங்க அமித்ஷா இங்கே வச்சுட்டு தான் இருக்கிறாரு, ஒரு பார்வை இருக்கு அப்படின்ட்டு. அமித்ஷாவுடைய இந்த மதுரை வருகையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டே சார்? எங்க மற்ற இடங்கள்ல யூபியில் அவர் சாதிச்சாருன்னா ஏற்கனவே வெற்றி பெற்ற இடம், கல்யாண் சிங் தலைமையில வெற்றி பெற்ற இடம், அதுல அவரு வீழ்ந்ததை மீண்டும் எடுத்து கொண்டு வராரு. இங்க அவர் ஸ்ட்ராட்டஜியை அண்ணாமலை நீக்கமும் எடப்பாடியை ஏத்துக்கொள்றதும் மக்கள் ஏத்துக்கொள்ளாங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அண்ணாமலை நீக்கத்தையும் எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்றதையும் அந்த 18% ஏத்துக்கொள்வாங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அதுவே கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட் சீமான நோக்கி போகுது. இந்த நாடார்கள் சீமான் நோக்கி போறாங்க, தேவேந்திர குல வேளாளர்கள் சீமான் நோக்கி போடுறாங்க. ஐ எம் நரேந்திரர், யூ ஆர் தேவேந்திரன் சொன்னாரு. எமானுவேல் சேரனை பற்றி பேசினாரு. தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றத்தை பண்ணி தந்தார். நாங்க மோடி பிரதமர் ஓட்டு போட்டோம். பலர்களே பாண்டியர்னு சொல்றாரு சீமான். இப்ப தேவேந்திர குல வேளாளர் அங்க எவன் வேளாளர்னு கேட்கிறாரு. எவனாவது கேட்பானா? மற்ற ஒரு ஜாதி பாதிக்கும் நினைக்கிற எவனாவது கேட்பானா? போல்டா கேட்கிறான் சீமான். நாங்க வேளாளர்கள் தெரிஞ்சு கேட்கிறான் சீமான். நாங்க சட்டமன்றத்தில் சீமானுக்கு போடுவோம்னு தேவேந்திர குல வேளாளர்களே சொல்றாங்க. சோ பார்லிமெண்ட் வேற சட்டமன்றம் வேறங்கிற சூழ்நிலை இங்க இருக்கத்தான் செய்யுது. சோ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில ஒரு மேக்சிமம் ஒரு ரிசல்ட்டை காட்டணும்னு அமித்ஷா வரார். சார், இப்ப இந்த மதுரையை மையப்படுத்தி குறிப்பா திமுகவுடைய பொதுக்குழு நடந்துச்சு. இப்ப மதுரையை எல்லா அரசியலும் மையமிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? நீங்க முன்பே சொன்ன மாதிரி நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தென் தமிழகத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணுமா? அது ஓபிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இவங்களால சாதிக்க முடியுமா? என்ன பொறுத்தளவுல திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரனுக்குள்ள இந்த மறவர் ஓட்டு இவரு ஓபிஎஸ் இந்த அணில இரட்டை தலைமையா ஒரு அதிமுக தலைவரா இருந்தனாலதான் முழுமையா விழுந்ததா நான் கருதுறேன். இது காலம் தான் பதில் சொல்லணும். ஏன்னா நயினார் நாகேந்திரன் சபார்டினேட் தான், ஒரு இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி கீழே இருந்த ஒரு அமைச்சர் தான். ஜெயலலிதா அமைச்சரும் அப்படித்தானங்க, யாரா இருந்தான்னு. ஆனா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இரட்டை தலைமையா 50-50 இருந்தவர் ஓபிஎஸ், சிஎம்ஆட்டே இருந்தவர். அப்போ அந்த கம்யூனிட்டியில உயர்வான இடத்துக்கு வந்தவர் ஓபிஎஸ். அதனால 2021 நயினார் வெற்றிக்கு ஓபிஎஸும் இருந்ததுதான் முக்குலத்தோர் கன்சால்டேஷன், மறவர் கன்சால்டேஷன் திருநெல்வேலி கிடைச்சதாட்டு நான் கணக்கு போடுறேன். நான் ஓபிஎஸ் அதுல குறைச்சி மதிப்பிடல. நான் ஓபிஎஸ் பொறுத்தளவுல அவர் தான் தப்பு பண்ணார். நீங்க ரிசைன் பண்ணாம இருந்தா காமராஜ் மாதிரி பெரிய மக்கள் தலைவரா வரலான்னு அன்னைக்கே சொன்னேன், எல்லா பேட்டிலையும் சொன்னேன். இப்போது எனக்கு அவர்கிட்ட அறிமுகம் உண்டு, அப்ப அறிமுகமே கிடையாது. என்னோட மச்சனா அவருக்கு பல் டாக்டர், அவ்வளவுதான், டாக்டர் எஸ் எம் பாலாஜி. அப்பவே சொன்னேன், அவன்கிட்ட சொல்லி ரிசைன் பண்ணான்னு சொல்லுப்பாங்கிற மாதிரி சொன்னேன். ஓகே, அவரு ரிசைன் பண்ணி தப்பு பண்ணிட்டார். ஆனா அவர் தான் அந்த கம்யூனிட்டியில மிக உயரிய இடத்துக்கு வந்த ஒரு தலைவர். அப்போ அவர் இரட்டை தலைமையா இருக்கும்போது விழுந்த ஓட்டு அவரை எடப்பாடி தள்ளின பிறகு ஒரு பாஜகவுக்கு நாமினேட்டட் தலைவரா நயினார் வந்துட்டாருங்கிறதுக்காக மறவர் சமூகங்கள் அதை ஏத்துக்கிட்டு வந்துருவாங்களாங்கிறது கேள்விக்குறிதான். இன்னும் ஓபிஎஸ் முடிவெடுக்கல, அதுக்கு பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். அசால்டேட் ஓபிஎஸ் ஒரு பெரிய தவிர்க்க முடியாத சக்திங்கிறதா என்னோட கணக்கு. இந்த 18% ஓட்டு என்டிஏக்கு வர்றதுக்கு அல்லது அதிமுக 13% ஓட்டு காலி ஆகிறதுக்கு ஓபிஎஸ் தான் முக்கிய காரணம். ஓபிஎஸ் தூக்கி போட்டதான் முக்கிய காரணங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. நீங்க அது பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேறன்னு சொல்லுவீங்க. ஏன் 2019 இடைத்தேர்தல் எல்லாம் ஜெயித்து ஆட்சியை காப்பாத்துனீங்களே, அப்போ நீங்க 2024 உழவங்கோடு இடைத்தேர்தல்ல ஏன் 4வது போறீங்க? சீமானின் கீழே போறீங்க. எங்க சீமானின் கீழே 4வது போறீங்க? மக்களவையிலும் 4வது போறீங்க, உழவங்கோடு இடைத்தேர்தலும் 4வது போறீங்களா? அப்ப நீங்க 2019 நடந்த இடைத்தேர்தலில் நீங்க ஓரளவு ஜெயித்து தானே ஆட்சியை காப்பாத்தினீங்க. அப்ப ஓபிஎஸ் இல்லாதான் நீங்க 4வது போறதுக்கு காரணம். புதுச்சேரியில ஏன் 4வது போறீங்க? அங்க சீமானுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்து உங்களுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. ஓபிஎஸ் இல்லாதான் நீங்க 4வது போறதுக்கு காரணம். திருநெல்வேலியில ஏன் நீங்க 4வது போறீங்க? ஓபிஎஸ் இல்லாதனால 4வது போறதுக்கு காரணம். சீமானுக்கு திருநெல்வேலியில நீங்க 3வது வந்துட்டீங்க, 4வது போகல. தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி, கிருஷ்ணசாமி தேவேந்திர குல வேளாளர் பெருமக்கள் ஆதரவு, முபாரக் முஸ்லிம் சகோதரர்கள் பாளையங்கோட்டை ஆதரவு, இது இல்லைன்னா சீமானிக்களை போயிருப்பீங்க. அப்ப ஓபிஎஸ் நீக்கப்பட்டு ஒற்றை தலைமையானது கட்சியின் கலர் மாறிட்டு
அதனால நீங்க 13% இழந்திருக்கீங்க. அதே வேளையில் நீங்க இடஒதுக்கீடு தொடர்பாட்டு 10.5 கொடுத்ததுல சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல வன்னியர் ஆதரவுல எழுப்பவும் செய்திருக்கீங்க. நான் த்ரெட்டா அப்படி உரிச்சு எல்லாத்தையும் மேயக்கூடிய ஆளு, மைக்ரோவா சொல்லக்கூடிய ஆளு. சும்மா ஏசி ரூம்ல இருந்து திமுக அண்ணா திமுகன்னு புரட்சி தலைமையும் முத்தமிழரும் செத்து போன அரசியலை பேசிட்டு இருக்காங்க. செத்து போன அரசியலை கொஞ்சம் பேர் தொலைக்காட்சி பெட்டியில இருந்துகிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. பிரிசனர் ஆஃப் பாஸ்ட். அதுல வேற செத்து போன அரசியலை மையமா வச்சு கருத்து கணிப்புகளை கொஞ்சம் பேர் போட்டு எடுத்துறாங்க. இன்னும் அணியே அமையல. அந்த அப்பாவியோ அல்லது எடப்பாடி தூண்டுதல்ல போட்டாங்களோ அணியே அமையலங்கிறது பரிதாபங்கள் அவங்களுக்கு புரியணும். சார், இப்ப அமித்ஷா வந்து அதிமுக பாஜக அப்படின்லாம் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டாரு. நீங்க என்ன அணியே அமையலன்னு சொல்றீங்க? பாமகவே அங்க கூட்டு வரதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனையே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். ராமதாஸ் கடைசி வரை பேரம் பேசுவாருங்க. இந்த அணில டைரக்ட் போயிட்டுனா தோத்து போகுமே. தோத்து போகக்கூடிய இந்த அணில எடப்பாடிக்கு ராமதாஸ் தேவையா, ராமதாஸுக்கு எடப்பாடி தேவையா? எடப்பாடிக்கு தான் ராமதாஸ் தேவை. அன்புமணி சொன்ன மாதிரி 36 சீட்டு நீங்க ராமதாஸ் வச்சு ஜெயித்திருக்கீங்க. ராமதாஸையும் அன்புமணியும் சேர்த்துக்கிடுவோம். 5 சீட்டு தான் வந்திருக்குது. கூட்டணி இல்லாமலே 3 சீட்டு ஜெயிப்பாரா ராமதாஸ்? பெண்ணகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, தர்மபுரி 3லயும் சௌமியான் 3 கம்ஃபர்டபிள் லீடு வந்திருக்காங்களா அதிமுக இல்லாமலே? சோ எதிர்ப்போட்டு சிதறினாலே பாமக ஜெயிக்குமே. ஒரு கூட்டணி சேர்ந்தா 5 சீட்டு, எதிர்ப்போட்டு சிதறினா 3 சீட்டு. அப்போ எதிர்ப்போட்டு சிதறதுதானே பாமகவுக்கு லாபம். அப்ப அது இல்லாம நீங்க அதிமுக போகணும்னா அதிமுகவுக்கு தான் பாமக தேவை. ஒன்றுபட்ட பாமக தேவை. ஒரு 36 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு ஒன்றுபட்ட பாமக தேவை. இல்லைன்னா 36 சீட்டுக்கு வின்னபிலிட்டி வராது. ஃபைட் கொடுத்துருவாரு. ஏன்னா 10.5 வச்சு ஃபைட்டை கொடுத்துருவாரு. ஆனா ஃபைட்டை கொடுத்தாலும் ஒரு 30-35% வாக்கோட அதிமுக தேங்கிரும். அது இந்த இடத்துல தான் வன்னியர் ஆதரவுல தான். இன்னொரு தப்பா உள்ள இருக்குது, விக்கிரவாண்டியில் நிற்காதது அவருக்கு ஒரு மைனஸ். எனிவே அவரோட மேக்சிமம் பாசிபிலிட்டி யூட்டிலிட்டி 30-35% வாக்கு தான் பாமக எல்லாம் வர முடியும். சேலத்துல 38 வந்திருக்கிறாரு. விக்கிரவாண்டியில் நிற்காதனால கொஞ்சம் குறையும். சிதம்பரம், கடலூர்ல 35 வந்திருக்கிறாரு. மேக்சிமம் 35 தாண்டி நம்ம போயிட முடியாது பாமக இல்லாம. ஒருவேளை தேமுதிக வெளியேறினா அதுல 2-3 குறையும். சோ அவருக்கு எடப்பாடிக்கு தான் பாமக தேவை. ஓகே சார். ஆனா ஊடகத்துல பாமகக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு எடப்பாடிக்கு ஆளுகள் பேசிட்டு இருக்காங்க. தப்பு. ராமதாஸுக்கு இதெல்லாம் தெரியும். குருமூர்த்தி சொன்னாலே திருப்பி சொல்லுவாரு. அவருக்கு என்னங்க இருக்கு என்ன தவிர எப்படிங்க நான் இல்லாம அவர் ஃபைட் கொடுத்து விடுவாரு? நான் ஏங்க அவர் பின்னாடி போய் நிக்கணும்? அவரை என்கிட்ட வர சொல்லுங்க பாரு. போனீங்கல்ல ஆட்சியை காப்பாத்துறதுக்கு போலீஸ் கார்டனுக்கு இரட்டை தலைமையாட்டு முதல்வரும் துணை முதல்வரும் போனீங்கல்ல, மறந்துடுச்சா? அதிகாரத்தில் இருக்கும்போதே போனீங்க. அதிகாரத்தை இழந்த நீங்க உங்களை நம்பி டாக்டர் ராமதாஸ் ஒரு ராஜ்யசபா கிடைச்சி, வேற என்ன கிடைச்சி சார்? இப்ப நேற்று ஒரு விவாதத்துல சார் பத்திரிகையாளர் ஆர்கேன்னு நினைக்கிறேன், அவர் சொல்றாரு அமித்ஷா சொல்லி தான் குருமூர்த்தி போயிருக்காரு, முடிஞ்சா குருமூர்த்தியோட கால்ல காட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அமித்ஷா சொல்லி தான் போயிருக்காரா சார்? ஆர்கே சொன்னாருன்னா சம் வேலிட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், பத்திரிகை இதுல இருப்பாரு. நான் எனக்கு எவிடன்ஸ் இல்லை, இருக்கலாம், நான் அது மறுக்க தயாரில்லை ஆர்கே சொல்றத. சார், இப்ப நீங்க முன்பே குறிப்பிட்ட மாதிரி இந்த தென் மாவட்டங்கள்ல குறிப்பா வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் அவர்கள்லாம் நயினாரை ஏத்துக்கிட்டாங்களா சார்? அந்த ஜெல்லு ஒர்க் ஆகுது. நயினாரை ஏற்கிறதுங்கிற கொஸ்டினே இல்லைங்களாங்க. அவரு நயினார் செல்வாக்கானவர் தான். அவர் ராமநாதபுரத்தில் 30% தாண்டி எடுத்தாரு, இங்க திருநெல்வேலியில் 30% தாண்டி எடுத்தாரு. அவர் நல்ல இதுதான். நயினாரை போடுறாரோ அல்லது அண்ணாமலையை தொடர்றாரோ அது பிரச்சனை இல்லை. தேவேந்திர குல வேளாளர்கள் பார்லிமெண்ட்னா மோடி, அசம்பிளினா சீமான்ங்கிற உணர்வு தேவேந்திர குல வேளாளர்கிட்ட இருக்கு. சீமானுக்கு இருக்கு. இதுல நயினாருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஓகே. என்கிட்ட ஒரு ஆட்டோ டிரைவர் புது ஆட்டோ வாங்க போறாங்க, எங்கள் இரு கண்கள் ஒரு இடத்துல மோடியையும் சீமானையும் நான் வைக்க போறேன்னு சொன்னாரு. அப்ப பார்லிமெண்ட்னா மோடி, அசம்பிளினா சீமானுங்கிறது தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில ஒரு இதுக்கு நயினாருக்கு என்ன சம்பந்தம்? ஓகே. சார், இப்ப இதுல குறிப்பா சார் இந்த அமித்ஷாவோட கணக்கு என்னவா சார் இருக்கும்? எதுக்காக அவர் வந்து இந்த மதுரையை சூஸ் பண்றாரு? தென் தமிழ, ஏன்னா நீங்க வந்து டெல்லி அரசியலோட நெருக்கமா இருக்கிறவர், அமித்ஷாவோட திட்டமா என்ன சார் இருக்கும்? அமித்ஷா பொறுத்தளவுல இங்க கொஞ்சம் சீட் கன்வெர்டபிலிட்டி பிஜேபிக்கு வரும்னு எதிர்பார்க்கிறாரு. அதுக்கு சாதகமான இடத்த சவுத்துன்னு நினைச்சு போறாரு, களத்துக்குள்ள போறாரு. ஆனா தப்புன்னு அவருக்கு தெரியாதா சார்? எல்லாம் ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா போறது தானே. எல்லாமே யாரையுமே வந்து அரசியல்ல நம்ம பெசிமிஸ்டா வந்து யாருமே டிஸ்கரேஜ் பண்ண முடியாது இல்லையா? அவங்க ஹோப்ஃபுல்லா போறது தானே எல்லாமே அரசியல்.
சார் இப்ப இந்த முருகன் மாநாட்டை திரும்பவும், ஏன்னா நீங்க முன்பே நிறைய விவாதங்கள்ல சொல்லியிருக்கீங்க, சீமான் முதல்ல எடுத்தாரு, அப்புறம் இவங்க எடுத்தாங்க பிஜேபி, திரும்பவும் ஒரு முருகன் மாநாட்டை நோக்கி நகருது. இந்த முருகன் மதுரை என்ன கணக்கு சார்? சீமானுக்கு வெற்றி தான். முப்பாட்ட முருகன் முதல்ல ஆரம்பிச்சது சீமான் தான். எல் முருகன் மத்திய அமைச்சரே அதை ஒத்துக்குவாரு. பாஜக ஒரு சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் திலகர் போன்றவங்கள்லாம் விநாயகரை மையமா வச்சு இந்தியர்களை ஒற்றுமைப்படுத்தினாங்க. இது முருகன் விநாயகரை மையமா வச்சு இங்க ஒற்றுமைப்படுத்துறதுல நாம் தமிழர் தமிழ் கடவுள் முருகன் ஒரு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறாங்க. இப்ப இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு இது முருகன் பயன்படும். என்ன சிக்கல்னா இவங்க எடப்பாடியை சேமா சொல்றாங்க. அப்ப இந்துத்துவா பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளி, எம்ஜிஆர் அண்ணா ஆன்மீகத்துக்கு எதிராக பேசும்போது பசும்பொன் முத்துராமலை தேவரால் இது பண்ணப்பட்டவர், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி எடுத்த ஓட்டுகள் இன்னைக்கு எந்த திசையில பயணிக்கணுங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த இதுக்கு பின்னாடி சோசியல் இன்ஜினியரிங் கணக்கு இருக்கா சார்? இந்த முருகனை மையப்படுத்தின ஒரு சோசியல் இன்ஜினியரிங் கணக்கு, இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தணுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கலாம். பட் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தணும்னா நீங்க ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு சொல்லி நீங்க திமுக அண்ணா திமுக இல்லாம இருந்திருக்கணும். சார் இப்ப இந்த கூட்டணி கணக்குகள் நீங்க சொன்னீங்க, என்டிஏ இன்னும் ஜெல்லே ஆகல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னீங்க. இப்ப இதெல்லாம் வச்சு என்ன கணக்கு சார்? இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழல்ல என்ன மாதிரி கணக்குகள் போயிட்டு இருக்கு? மோடி என்ன நினைக்கிறாருன்னா 2029 நாம 2009ஆம் ஆண்டு அத்வானி ஐசோலேட் ஆன மாதிரி ஐசோலேட் ஆகாம இருக்கணும்னா எடப்பாடி கிட்ட 2 ரெட்டலன்னா ஒரு தாமரை சீட் வாங்கணும்னு விரும்புறாரு. அதுக்குதான் அண்ணாமலை காத்திருக்கிறாரு. அண்ணாமலை அரசியல அப்ப அண்ணாமலையோட ஆட்டத்தை ஆரம்பிப்பாரு அந்த ஷீட் ஷேரிங் டைம்ல தான். மோடி ஒரு ஆசீர்வாதம் அதுக்கு இருக்குது. நாங்க அதை மோடி கிட்ட எங்க இதை பிரசன்டேஷன் கொடுத்து கன்வின்ஸ் பண்ணிட்டோம். நம்ம அதுல கோட்டை விட்டோம்னா 2009 அத்வானி மாதிரி நம்மளை வில் பி லெஃப்ட் இன் லர்ஜ், கூட்டணி இல்லாம பாஜகவை தனிமைப்படுத்திடுவாங்க. 2024 தனிமைப்படுத்தின மாதிரி 29 தனிமைப்படுத்திடுவாங்க. அதனால பலத்துக்குரிய சீட்டு வேணுங்கிறத நாம மோடி கிட்ட சொல்லி இருக்கிறோம். அண்ணாமலை அதற்கான அரசியலை முன்னெடுக்க தயாரா இருக்கிறாரு. இந்த அணி சிமெண்ட் ஆகணும்னா, அது கெமிஸ்ட்ரி வரணும்னா 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை நின்னாகணும். அதை எப்படி சார் ஒத்துப்பாரு எடப்பாடி? பொறுத்திருந்து பார்ப்போம். அதை அண்ணாமலை நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு வருவாரா? சீட் ஷேரிங்லாம் அண்ணாமலைக்கு ரோல் இருக்கா சார்? சீட் ஷேரிங்ல தான் அண்ணாமலை நான் கட்சிக்காக நிற்கிறேன், கட்சியை நான் ஒரு எம்எல்ஏ கட்சியை விலை பேசி நிற்கக்கூடிய ஆள் இல்ல அண்ணாமலைன்னு அன்னைக்கு தான் மக்கள் மத்தியில் இமேஜ் எடுத்து வருவார். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட அண்ணாமலை. ஒருத்தர் பாருங்க. நன்றி சார். நன்றி.